முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு நடத்தியிருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகாவுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாக நேற்று உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் திருமாவளவன் அறிவித்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் உளுந்தூர்பேட்டையில் நேற்று நடைபெற்ற விசிக மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை முதலமைச்சரிடம் திருமாவளவன் வழங்குகிறார் என்ற தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கின்றார். மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். தற்பொழுது முதலமைச்சருடனான திருமாவளவனின் சந்திப்பு தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் தற்போது விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு என்பது நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் விசிக தொடர்பாக நடைபெற்ற மாநாட்டில் தீர்மானங்கள் என்பதும் 100க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் என்பதும் நிறைவேற்றப்பட்டிருந்தது. மிக குறிப்பாக நேற்றைய தினமே மேடையில் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதாக அறிவிப்பு என்பதையும் திருமாவளவன் கொடுத்திருந்தார். குறிப்பாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா 108 இடங்களை மட்டுமே பெற்றிருந்து பெரும்பான்மை அமைக்கும் தனி கட்சியாக உருவெடுத்திருந்த நிலையில் அதனுடன் ஆதரவு அளித்து பல்வேறு கட்சிகள் ஆதரவுடன் தற்போது ஆட்சி நடத்தி வருகின்றன. இந்நிலையில் தான் விசிகாவும் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் அதன் பிறகாக அமைச்சரவையில் இடம் கொடுப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். தற்போது வன்னியரசு அவர்கள் சமூக நீதித்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்று தற்போது விசிகா சார்பில் அமைச்சராக பணியினை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தான் அடுத்த கட்டமாக வரக்கூடிய தேர்தல்களிலும் கூட்டணியுடன் களம் காண்பார்களா என்ற கேள்வி என்பதும் தமிழக அரசியலில் பரபரப்பாக எழப்பட்ட ஒரு கேள்வியாக அமைந்திருந்தது. அதற்கு பதிலளிக்கும் விதமாகவே நேற்று நடைபெற்ற மாநாட்டில் அக்கட்சியினுடைய தலைவரே அறிவிப்பு என்பதையும் வெளியிட்டிருந்தார். குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் ஆதரவு கொடுப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து தாவேகா களமிறங்குவதாக அக்கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பேசியிருந்தனர். அந்த வகையில் தான் நேற்றைய தினமும் தன்னுடைய அறிவிப்பின் வாயிலாக அதனை திருமாவளவன் உறுதிப்படுத்தியிருந்தார். மேலும் பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில் இந்த திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியதாகவும் அறிவிப்பு என்பதும் வெளியாகி இருந்தது. தற்போது இந்த சந்திப்பு என்பது தாவேகாவினுடைய கூட்டணி கட்சியை வலுப்படுத்துவதற்கான ஒரு மிக முக்கியமான சந்திப்பாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். தாவேகா தரப்பிலிருந்து முதலமைச்சருடன் ஆதவ அர்ஜுனா மற்றும் என் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த சந்திப்பில் இடம்பெற்றிருக்கின்றனர். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுடன் அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு மற்றும் ரவிக்குமார், சிந்தனை செல்வன், எஸ் பாலாஜி உள்ளிட்ட விசிகாவின் முக்கிய நிர்வாகிகள் அவருடன் இருக்கின்றனர். பல்வேறு நடவடிக்கைகளும் கூட்டணியை உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகாக நடக்கக்கூடிய ஒரு முதல் சந்திப்பாக இந்த சந்திப்பு அமைந்திருப்பதால் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கியும் அதே போல சமூக நீதித்துறையில் பல்வேறு பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்றும் விசிக தரப்பிலிருந்து அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக தகவல்கள் கிடைக்கின்றன. அதன் அடிப்படையிலேயே அதனுடைய துறை சார்ந்த அதிகாரிகளிடம் ஆலோசனை கூட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டு பட்ஜெட் தாக்கலிலும் அந்த துறைக்கான நிதி என்பதும் அதிக அளவு ஒதுக்கப்பட்டிருந்தது. 2026-27 ஆண்டிற்கான சமூக நீதிக்கான பட்ஜெட் என்பது ஒரு வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் கேட்ட தொகையை ஒதுக்கீட்டு செய்து அளித்திருப்பதாகவும் துறையினுடைய அமைச்சர் வன்னியரசுமே பல இடங்களில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் அது வரக்கூடிய தேர்தல்களில் தாவேகா கூட்டணியுடன் விசிக களமிறந்து தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதும் கிடைத்திருக்கிறது. இந்நிலையில் தான் தற்போது முதலமைச்சர் விஜயுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தலைமைச் செயலகத்தில் சந்திப்பை நிகழ்த்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.